இவருக்கு வந்து காங்கிரஸோடு போக வேண்டும் என்பதுதான் அவருக்கான முதல் நோக்கம். ஆனால் காங்கிரஸ், நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன், திமுகவை விட்டு காங்கிரஸ் ஒருபோதும் வெளியே வராது. காங்கிரஸ் கட்சிக்குள் சில கலக குரல்கள் எழலாம், ஆனால் அதற்கெல்லாம் மேலிடம் செவி சாய்க்காது. அங்கே திமுகவோடு அவர்கள் தொடர்பு. அதுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை. நீங்கள் இங்கே இருப்பவர்கள், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு 2026 முக்கியம். ஆனால் மேலே இருக்கிற ராகுல் காந்திக்கு 2029 தான் முக்கியம். 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது இங்கிருந்து 20-30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் அதுதான் அவருக்கு பயன்படும் பிரதமர் ஆவதற்கு. அதனால் வாக்குகளின் மூலமாக நிரூபித்திருக்கக்கூடிய திமுகவை அவர் பார்ப்பாரா, எவ்வளவு வாக்கு இருக்கிறது என்றே தெரியாத ஒரு இடத்தில் போய் நிற்பாரா? அதனால் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அந்த வாய்ப்பு போன பிறகுதான் இப்பொழுது இந்த பக்கமாக இவர் யோசிக்கிறார். அப்போ அடிப்படையிலேயே உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன லட்சியம் இருக்கிறது?